ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 13 ஸ்லோகம் 29. சோ நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி புருஷன் பிரகிருதி ஞானத்தின் மிக உயர்ந்த தத்துவத்தை நாம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். தான் மோர் பர்டிகுலர்லி இந்த புருஷன் பிரகிருதி அப்படிங்கிற விஷயத்தை பத்தி மீண்டும் 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 சொல்லப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. இன்னும் 2 அத்தியாயங்கள் இப்படி போகின்றன அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். எனிவே இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பிரகிருதி அப்படிங்கிறது தான் எதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி? கருத்திருவத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், இது ஏன் நடக்குது, அது ஏன் நடக்குது, இது ஏன் இப்படி இருக்கு, இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னா பிரகிருதி. பட் ஆத்மா அப்படின்றது அகர்த்துவம் அப்படின்னு சொன்னா அவன் எத்தனை மாற்றங்களுக்கு இடையிலும் எத்தனை பேதங்களுக்கு இடையிலும் ஒட்டாமல் ஐ நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங் அப்படிங்கிற மாதிரி துண்டா இருக்கிறது எதுன்னா ஆத்மா அப்படின்னா புருஷன். ஸோ இந்த ரெண்டையும் ஏன் புரிஞ்சுக்கிறானோ அவன் தாண்டா ஆத்ம ஞானின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி சொல்வதற்காக இந்த ஸ்லோகம் வந்துள்ளது. அப்ப மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் என்ன சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்னு சொன்னா, இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, அது ஆத்மா அப்படின்னுட்டும். பட் அந்த ஆத்மா அப்பழுக்கற்ற தூய பிரம்மாண்டமான அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டே போகலாம். பேரின்பம் பேரானந்தமானது, ஒரு க்ஷணமும் கூட எந்த கஷ்டமும் அது பார்க்காதது, அழியாதது, சாஸ்வதமானது, என்றும் இருப்பது. ஸோ இதெல்லாமே அந்த புருஷனுடைய அந்த ஏக தத்துவத்தினுடைய அற்புதமான ஒரு குணம். பட் இப்ப என்னவா இருக்குன்னா, அதுவே இந்த பிரபஞ்சமாக தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். தோற்றம், வாட் யூ மீன் பை தோற்றம் அப்படின்னா, ஆக்சுவலி இட்ஸ் நாட் ரியல். ஹோல் பிரம்மாண்டமாக இந்த உலகம் என்பது உண்மை அல்ல. கனவிலே நீங்கள் காணும் தோற்றம் எப்படி உண்மை அல்லவோ அப்படித்தான் இந்த பிரம்மாண்டமான உலகம் இருக்கிறது. அப்படின்னா என்ன? அந்த புருஷன் பிரகிருதியை சம்பந்தப்படுத்தவுடன் அப்படின்னா நான் பிரகிருதினா ரொம்ப யோசிக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், கற்பனை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. அந்த புருஷன் கற்பனையை ஸ்டார்ட் செய்தவுடன் கற்பனையிலே அவனே தன்னை பலவாக பிரித்து கொண்டு அங்கே ஒரு அற்புதமான அரங்கேற்றம் நடைபெறுகிறதே. அதற்கு இந்த பிரம்மாண்டமான உலகம். இந்த உலகத்துக்கு காரணம் யார் அப்படின்னா கற்பனை தானே காரணம். அப்ப இந்த உலகத்துல என்னென்னமோ நடக்குதே. இவன் அடிக்கிறான், ஒருத்தன் நல்லவனா இருக்கான், கெட்டவனா இருக்கான், இது நடக்குது, ஒருத்தன் சாகுறான், என்னென்னமோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் திஸ் வேர்ல்டு. இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னா கற்பனை பண்றவன் தான் காரணம். கற்பனை காரணமா, கற்பனை பண்றவன் காரணமா? கொஞ்சம் டீப்பா சிந்திக்கணும். சரி, இந்த இடத்துலதான் பர்டிகுலரா இங்க கொண்டு வந்து காட்டியிருக்காரு. சரியா? கற்பனை காரணமா, கற்பனை செய்பவன் காரணமா? கற்பனை செய்பவன் எப்படி காரணமா இருக்க முடியும்? கற்பனை தான் காரணம் இல்லையா? இப்போ நான் ஒரு கற்பனை பண்றேன். அந்த கற்பனையில பாத்தீங்கன்னா நானே ஒரு பெரிய என்ன சொல்றது, சிஎம் ஆகிற மாதிரி ஒரு கற்பனை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் ஒரு சிறு தொண்டனாக இருக்கின்றேன். அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்து வளர்ந்து வந்து ஒரு சிஎம் போஸ்ட்டுக்கு வர்றேன். அப்போ அந்த கற்பனையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உலகம் இருக்கும். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருப்பார்கள். அந்த தொண்டர்களுக்கு தலைவன் வேறவனும் இருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நானே படிப்படியா போயிட்டு அந்த தலைவன் ரேஞ்சுக்கு நான் போறேன். ஆல் திஸ் ஹேப்பனிங். சரியா? இப்ப இந்த கற்பனையில இந்த தொண்டன் அடுத்த ஸ்டெப்புக்கு போறான். எப்ப அந்த தலைவன் அழிவான், அந்த தலைவன் அடுத்தடுத்த ஸ்டெப்ல நான் அடுத்தடுத்து என்னவாக போறேன், இது எல்லாமே காரணம் யாருன்னா கற்பனை தான் காரணம். கற்பனை செய்பவன் அத்தனையும் கற்பனை செய்து கொண்டு, ஆனால் தான் செய்கின்ற கற்பனைக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்றபடி இவன் அப்பழுக்கற்று தூயதாய் சந்தோஷமாய் ஆனந்தமாய் இருந்து கொண்டுதான் இருக்கிறான். எனக்கு கற்பனை பண்ணலைன்னா எனக்கு என்ன லாஸா? ஏங்க, நான் சந்தோஷமா தான் இருப்பேன். நான் தூயவன், நான் பரிசுத்தமானவன். சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கும் போதே நான் கற்பனை ஆரம்பித்ததன் விளைவாக கற்பனையிலே பேதங்கள் இருக்கும், நல்லது கெட்டது இருக்கும், எல்லாம் இருக்கட்டும். பட் எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் அழிகிறான், காரணம் என்ன? ஒரு பெண் ரேப் பண்ண பெறுகிறாள், என்ன காரணம்? என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவன் கற்பனையில் தான் காரணம். கற்பனை செய்தவனா காரணமாக முடியும்? கற்பனை செய்தவன் தான் அனைத்துமாக இருக்கின்றான் எனும் போது அவனையே ஏதாவது செய்ய முடியும்? பண்ண முடியாது. அப்போ இவன் அனைத்துக்கும் சாட்சியாயின்னு கூட வச்சுக்கோங்க, ஒரு பார்வையாளனாய் வச்சுக்கோங்க, அனைத்தையும் அனுபவிக்க நாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் எந்த வகையிலும் அதோடு டச் இல்லாமலே எப்படி சொல்லலாம், தாமரை இலை தண்ணீர் போல். இவன் தான் இட் ஹஸ் பீன், என்ன சொல்றது, தாமரை இலை தண்ணி எப்படி இருக்கு? ஒட்டிட்டு இருக்கா, ஒட்டாம இருக்கா? ஒட்டிட்டு தான் இருக்கும், ஆனா ஒட்டாது. அந்த மாதிரி ஆத்மாவின் கற்பனையில் இவன் ஒட்டாமலேயே ஆனால் அத்தனை அனுபவங்களையும் இவன் புசிக்கின்றவனாக இருக்கின்றான்.
என்ன ஆச்சரியம் பாருங்களேன். இஸ் எக்ஸ்பீரியன்சிங் எவ்ரிதிங் ஈவன் வித்தவுட் ஈவன் a percentage of touching it. கற்பனைங்கிறது மாயைன்னு புரிஞ்சுகிட்டு, அது பொய்ன்னு முழுசா தெரிஞ்சுகிட்டு, அது தன்னுடைய வெறும் மாய பிம்பம்ன்றத புரிஞ்சுகிட்டு, அந்த பிம்பத்தை அனுபவிக்கின்ற இவனுக்கு, அந்த மாயையிலே ஏற்படுகின்ற மாயையில அவன் அழுவான், மாயையில சிரிப்பான், மாயையில என்னென்னமோ நடக்கும். அது எல்லாமே இவனுக்கு அற்புதமான ஆனந்த உணர்வாக மட்டும் தான் இருக்குமே தவிர, இவன் எதிலும் அதுல போய் அஃபெக்ட் ஆக போறதில்லையே. Because he know that it is all just imagination of myself. And in fact, everything is myself. I'm just playing for the sake of fun. என்ற ஒரு அற்புத உண்மையை உணர்ந்தவன் அந்த ஆத்மா. சரியா? அப்ப அகர்த்தத்துவம் அப்படின்னா நான் ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் மை இமேஜினேஷன் இல்லையா? என்னுடைய கற்பனையில் நடக்கின்ற எதற்கும் நான் பொறுப்பாளி கிடையாது. நான் காரணம் கிடையாது. அப்ப கற்பனையில் நடக்கின்ற அத்தனைக்கும் யார் காரணம் அப்படின்னா, கற்பனை தான் காரணம். என்னென்ன மாதிரி அடுத்தடுத்து கற்பனை பண்ண போறேன்றது கற்பனைக்கு தான் தெரியும். அப்போ வாட் ஹேப்பன்ஸ் ஆன் தி நெக்ஸ்ட் மொமெண்ட், இதுக்கு என்ன காரணம், அது ஏன் நடந்தது, அடுத்து என்ன எவ்ரிதிங் இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் இமேஜினேஷன். அப்படின்னா கற்பனை தான் அதற்கு காரணமே தவிர கற்பனை செய்பவன் காரணம் அல்ல. சோ இப்படி புருஷன் பிரகிருதி இந்த ரெண்டையும் எவன் ஒருவன் சரியா பகுத்தறிந்து விட்டானோ அவன் ஆத்மஞானி என்று சொல்ல வருகிறது இந்த ஸ்லோகம். சோ முதலே சொல்லிட்டு படிச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்றதுனால சொல்லிட்டேன், படிக்கிறேன். மனசையும் புத்தியையும் முன்னிட்டுக் கொண்டு கர்மேந்திரியங்கள் அனைத்தும் எத்தனை கர்மங்களை செய்யுமோ அத்தனையும் பிரகிருதியை சேர்ந்ததென்று உண்மையா எவன் அறிகிறானோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி வந்து கர்மேந்திரியங்களை முன்னிட்டு புத்தியை முன்னிட்டு அடுத்து என்ன செய்யணும், என்னென்னமோ செய்யணும், ஆக்ஷன்ஸ் ஆல் திஸ் எல்லாம் பிரகிருதி தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன செய்யணும், நல்ல செயல் செய்யணுமா, கெட்ட செயல் செய்யணுமா, வாட் எவர் இட் மே பி, சரியா? அது எல்லாத்துக்கும் யார் காரணம் அப்படின்னு சொன்னா பிரகிருதியே காரணம் சேர்ந்தது என்று உண்மையாய் உணர்கிறானோ. அதாவது வீட்டில் உள்ள மனிதர்கள் தங்கள் தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது வீடு ஒன்றும் செய்யாதிருப்பது போலே. இப்ப பிரகிருதியே காரணம்னு சொல்லிட்டாரு. அப்ப புருஷன் என்ன காரணம்? புருஷன் காரணம் கிடையாது. ஆனா அவன் இல்லாம எந்த வேலையும் நடக்காது. ஏன்னா கற்பனை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்காக கற்பனையில நடக்கிறதுக்கெல்லாம் அவன் காரணம்னு எப்படிடா சொல்லுவீங்க? வீட்டில் உள்ள செயல்களை எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா வீடு ஏதாவது செய்தா? வீடு இல்லைன்னா அவனும் வேலை செய்யவும் முடியாது. ஸோ சிமிலர்லி புருஷன் கர்த்தாவாக இருக்கின்றான். ஸோ வீட்டில் நீ நல்ல விஷயம் பண்ணலாம், வீட்டில் நீ கெட்ட விஷயமும் பண்ணலாம். நீ பண்ற நல்ல விஷயத்துக்கும் கெட்ட விஷயத்துக்கும் வீடு பொறுப்பாகாதது போலே சிமிலர்லி நான் தான் கற்பனை பண்றேன், நல்லதாகவும் பண்றேன், கெட்டதாகவும் கற்பனை. ஆனா அத்தனையும் என்னை தொடாது. ஏனென்றால் அது மாயை என்ற உணர்விலே நான் செய்வதா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சுன்னா ரொம்ப ஈஸியாக அதை புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ வீடு ஒன்றும் செய்யாதிருப்பது போலே, ஆகாசத்தில் மேகங்கள் ஓடும்போது ஆகாசம் ஒரு விதமாயும் அசையாதிருப்பது போலே. ஆகாசத்துல தான் மேகங்கள் போயிட்டு இருக்கு. will it touch the ஆகாயா? ஆகாயத்துக்கு ஏதாவது ஆக போகுதா? ஏன்னா ஆகாயத்தில் உரசிக்கொண்டு செல்லும் மேகமானால் ஆகாயத்தை எதுவும் செய்வதில்லை அல்லவா? எப்படி அந்த தாமரை இலை தண்ணீர், அதுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இது. ஓகேவா? பிரகிருதி ஆத்மாவின் பிரகாசத்தை கொண்டு குணங்களின் உதவியால் அநேக விதமான ஆட்டங்கள் ஆடும் போது ஆத்மா தூண் போல் அசையாது நின்ற அவ்வாட்டங்களில் கொஞ்சமேனும் சம்பந்தப்படாதிருக்கின்றது என்று இப்படி நிஷ்கிருஷ்டமாக எவனுடைய அந்த ஆத்மாவிலே ஆத்மாவின் அகத்திரத்துவம் பிரகாசித்துக் கொண்டிருக்குமோ அவன் ஆத்மாவை பூரணமாக அறிந்தவனாகின்றான் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. அதையும் நான் சொன்னதுதான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி பிரகிருதி ஆத்மாவின் பிரகாசத்தை கொண்டு, பிரகிருதினா கற்பனை, ஆத்மாவின் பிரகாசத்தை கொண்டு, கற்பனை செய்பவனின் துணையை கொண்டு. If there is no man to imagine, how could the imagination can happen? கற்பனை செய்யறவன் இல்லைன்னா கற்பனை எப்படிங்க வரும்? அப்ப பிரகிருதி ஆத்மாவின் துணை கொள்ளாமல் it cannot do anything at all. கற்பனையில எதுவுமே செய்ய முடியாது, கற்பனை செய்பவன் ஒருவன் இல்லாமல். So ஆத்மாவின் துணை கொண்டு. So this is what here written here. அப்போ குணங்களின் உதவியால் பிரகாசத்தை கொண்டு, ஆத்மாவின் பிரகாசத்தை கொண்டு, குணங்களின் உதவியால். இங்க குணங்கள்ங்கிறதே மாயைதான். சோ முக்குண கலவை. சோ ஒரு டிராமா அப்படின்னா ஒரு குணங்கள் வேணும் இல்ல, நல்லவன் கெட்டவன் காமெடியன் 4 பேர் இருந்தாதான் டிராமா பண்ண முடியும். அப்ப அந்த குணங்களின் உதவியால், இந்த கேரக்டரைசேஷனுக்கு பேஸ் பண்ணி அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, அநேக விதமான ஆட்டங்கள் ஆடும்போது என்னதான் அங்கே கற்பனை அப்படிங்கிறது நடக்கும் போதும் ஆத்மா தூண் போல் அசையாது நின்று, இட் will not get affected by whatever the கற்பனை I have. நான் கற்பனை பண்ணிட்டு அதுலயே நான் அஃபெக்ட் ஆயிட்டேன்னா நான் என்ன? ஆனா அப்படிதான் நம்ம எல்லாரும் இருக்கோம், வேற விஷயம்.
அஞ்ஞானம்னு சொல்லிட்டு இருக்கோம். சரியா? இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் அதனுடைய கற்பனை அப்படின்றது நமக்கு தெரியாததுனால, என் கற்பனைக்கு நானே உட்கார்ந்து பயந்துட்டு, நானே வந்து செத்து சுண்ணாம்பு ஆயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நிலைமை மாறி போயிடுச்சு. பட் ஞானிக்கு அப்படி அல்ல. அப்ப ஆத்மா எப்படி இருக்குதுன்னா, தூண் போல் அசையாமல் இருக்கின்றது. இந்த உலகம் எப்படி நடந்தாலும், இந்த உலகத்துல என்ன நடந்தாலும், என் பிரகாசத்தின் துணை கொண்டு எனது பிரகிருதியால் இங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன என்று ஆனந்தமாக ரசித்துக் கொண்டிருப்பான் என்பதை உணர வேண்டும். தூண் போல் அசையாது நின்று அவ்வாட்டங்களில் கொஞ்சமேனும் சம்பந்தப்படாது இருக்கிறது என்று இப்படி ஏன்னா இது அகர்த்தானா ஆத்மா தான் காரணம் இவன் செத்து போனதுக்கு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. கற்பனையில 1000 காரணம் இருக்கலாம். நம்ம போன ஜென்மத்துல பண்ணது, இந்த ஜென்மத்துல அதுவும் கற்பனை தான். சரியா? எல்லாமே கற்பனை தான் காரணம். ஆத்மா அகர்த்தாவாக இருக்கின்றது அப்படின்னா, கர்த்தருவத்தின் ஆத்மாவுக்கு இல்லைன்னு அர்த்தம். சம்பந்தப்படாமல் இருக்கின்றது. ஏன்னா, ஒரு நடிகன் வந்துங்க வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்கான். அவன் வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்கான். அவன் அழுவான், சிரிப்பான், என்ன வேணா பண்ணுவான். will it get affected by the character? I mean நடிகனுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? நடிகன் சிரிச்சிட்டு இருக்கும்போது கூட சந்தோஷமா தாங்க சிரிப்பான். தான் நடிகன் என்பதை அவன் மறந்து விடுவானா என்ன? தான் ஆத்மா அப்படிங்கிறது இந்த இடத்துல நடிகன்னு வச்சுக்கோங்க. அவன் போட்டிருக்கிற வேஷம் அப்படிங்கிறத பிரகிருதியால் அவன் போட்டுக்கொண்ட வேஷம்னு வச்சுக்கோங்க. அவனே அழுவது போல் தெரியும், அவனே சிரிப்பது போல் தெரியும் என்பதற்காக உண்மையில் ஆத்மா அழுகிறதா? ஆத்மா சிரிக்கிறதா? அழுவதையும், சிரிப்பதையும் கூட ஆனந்தமாக ரசித்துக் கொண்டல்லவா அந்த நடிகன் அந்த காட்சிகளை செய்து கொண்டிருக்கின்றான். அந்த மாரி ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரியா? அப்போ கொஞ்சம் கூட அதில் ஒட்டாமல் இருப்பது. இப்ப தாமரையில தண்ணீர் மாதிரி, ஆகாசத்துல மேகம் மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்? நடிகன் அந்த கேரக்டரைசேஷன் பண்ணும்போது அதனோட ஒட்டி அதுவே நான்னு நெனச்சுட்டானா என்ன? அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்ல. 100% அவனுக்கு நல்லாவே தெரியும். 100% அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சா கூட, அவன் அதை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப செய்யும்போது அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு இல்ல. தெரியும். அது மாயைன்னு புரிஞ்சுகிட்டு அவன் செய்றதுனால, அதோடு அவன் சம்பந்தப்படாது இருக்கின்றான். அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சம்பந்தப்படாது இருக்கின்றது என்று இப்படி நிஷ்கிருஷ்டமாக அப்படின்னா, கச்சிதமாக அப்படின்னு வச்சுக்கோங்க. எவனுடைய அந்தராத்மாவிலே ஆத்மாவின் அகர்த்தத்துவம் அகர்த்திருவத்துவம் பிரகாசித்துக் கொண்டிருக்குமோ அகர்த்தா அப்படின்னா, நான் அல்ல அப்படிங்கிற ஃபீலிங். ஐ அம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங் அப்படிங்கிற ஃபீலிங். அவன் ஆத்மாவை பூரணமாக அறிந்தவன் ஆகின்றான். அறிந்து கொண்டீர்கள் என்று நம்புகின்றேன்.